சென்னை கன்னிகாபுரம் பகுதியில் சைதாப்பேட்டை திமுக வேட்பாளரும் அமைச்சருமான மா சுப்பிரமணியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் ஆப்பிள் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 160 ஏக்கர் ரேஸ் கோர்ஸ் நிலத்தை அரசு கையகப்படுத்தி அங்கு அமையவுள்ள பிரம்மாண்ட சுற்றுச்சூழல் பூங்கா பணிகளை சுட்டிக்காட்டி திமுகவின் சாதனைகளை பட்டியலிட்டார். மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஹால்டா முதல் குருநானக் கல்லூரி வரை 290 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய இரும்பு மேம்பாலம் விரைவில் அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இன்றைக்கு இந்த குதிரை பந்தய மைதானத்தையே ஏறத்தாழ 160.86 ஏக்கர் நிலப்பரப்பிலான இந்த மைதானத்தை அரசு கையகப்படுத்தி 118 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான பணிகளை சொல்லலாம். இந்த சாலை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை. சாலையின் முனை ஹால்டா அருகிலிருந்து குருநானக் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 290 கோடி ரூபாய் செலவில் ஒரு இரும்பு மேம்பாலம் அமைப்பதற்கு முதல்வர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.